ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு வந்து இன்னொரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. SJ6 லெஜண்ட் அந்த கேமரா வந்து ஒரு gearbest.comலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கியிருக்கேன். அது நியர் அபவுட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரில. நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கையும் சேர்த்து. டாலர்ஸ் தான் வாங்கினேன். பேபால் அதில் பண்ணி கிரெடிட் கார்டில் மெர்ஜ் பண்ணி அப்புறம் அதில் வாங்கினேன் நான். ஸோ அந்த கேமராவை நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்க ஸ்பிக்ஸு எல்லாம் அப்படிங்கிற சும்மா ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். இது இன்னொரு நான் செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். அதோட இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, அதெல்லாம் தனியாக இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி எப்படின்னா சும்மா சாதாரண ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் இருக்கும்போது. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் அந்த gearbest-லேருந்து வந்த பார்சல். பெல்ஜியம்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஏற்கனவே பிரிச்சுட்டேன். ஸோ ஹியர் இஸ் SJ6 லெஜண்ட். இப்போ நான் வந்து ஒரு 3 பொருள் வாங்கியிருக்கேன். SJ6 கேமரா, அப்புறம் அதோட எக்ஸ்டர்னல் மைக்கு, அப்புறமேட்டு டியூவல் சார்ஜர். கம்பெனிலேயே ப்ரொவைட் பண்ண டியூவல் சார்ஜர். இது ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மோட்டோ விளாகர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உள்ளே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 பேட்டரி வாங்கினீங்க அப்படின்னா அது அட் டைமில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இதையும் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எல்லாத்தையும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த கேமரா மட்டும் பார்க்குறோம். இதை நம்ம கொஞ்சம் நோக்கி வச்சிடலாம். ஸோ இந்த கேமராவோட கவரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் ஸ்க்ரீன் இருக்குது, கைரோ ஸ்டெபிலைசேஷன் அண்ட் 4K ரெசல்யூஷனில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சைடில் எல்லா சைட்லேயுமே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சும்மா அப்படி இதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய மவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மவுண்ட்டாக பார்ப்போம் என்னென்னு. ஐ திங்க் இந்த மவுண்ட்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பார் மவுண்ட்ஸ்க்கு, தென் இங்கே இருக்க ஹேண்டில் பார் மவுண்ட்டு. ஸோ பைக்கில் போகும்போது இல்லை சைக்கிளிங் எதாவது பண்ணும்போது அவங்க கேமரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் பார் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு கேமரா வச்சுக்கிறதுக்கு நான் எப்படி வச்சு காமிக்கணுங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ அதே மாதிரியே வந்து அது 3mm இது என்னது, இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு USB ஒயர் கொடுத்துருக்காங்க. B டைப் போட்டு தான் USB ஒயர். ஸோ USB B டைப்பு நிறையா மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 3mm ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா. அதுமாதிரி ஒரு சில்கி கிளாத், அப்புறம் ஒரு மேனுவல், யூசர் மேனுவல். இது நம்ம மோஸ்ட்லி யாருமே படித்து பார்க்க மாட்டோம், வேணா படிச்சுக்கோங்க. அப்புறம் SJ ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் மறுபடியும் இன்னொரு 3mm ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மவுண்ட்ஸு. அதேமாதிரி நிறைய கர்வ் மவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நினைக்கிறேன் சின்ன வைக்கிறதுக்கு கர்வ் மவுண்ட்ஸ். ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து நம்ம இந்த மவுண்ட்ஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பட் கர்வாக இருக்கிறதுக்கு வந்து லைட்டாக கர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது அவ்வளோ செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். சரி, இது ஓகே, அதெல்லாம் வரும் நினைக்கிறேன். இப்போ வந்து கேமரா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைட்டாக ஸ்லைட் பண்ணி தருங்க அப்படின்னா கேமரா தந்துடும். ஸோ இது வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அது பீல் பண்ணி வச்சுட்டு ஸ்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே இருக்குது, அதே பேக்கில் ஒரு டிஸ்பிளே. பேக் டிஸ்பிளே வந்து டச்சு. லென்ஸுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, அதை பீல் பண்ணிடலாம். அதே மாதிரி லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கேப். ஸோ இந்த லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கும்போது எடுத்து, வேணாம் அப்படிங்கும்போது எடுத்து நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்போ நான் வந்து கேமரா ஆன் பண்ணி காமிக்க போகிறேன். ஆன் பட்டன் இங்கே இருக்கு, பவர் பட்டன் ரைட் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓ சரி. ஸோ இதுதான் வந்து பவர் பட்டன். இதை நம்ம 1 to 2 ஐ திங்க் 5 செகண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், சரியா தெரியல. ஸோ ஹியர் இஸ் த பிராண்ட். அவ்வளோதான், கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஸோ கேமரா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது ரைட் சைடில் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் போகிறதுக்கு. இதில் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது, நிறைய ரெசல்யூஷன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து 24 frames per second, அடுத்து 2K 30 frames per second, அப்புறம் 1080 60, அப்புறம் 1080 50, 1080 30, 25. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ லோ லைட் மோட் வேறு இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கைரோ சென்சார் இருக்குது. ஸோ அப்போ கைரோ வந்து இப்போ ஆஃபில் இருக்குது, ஹை லோ எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ பிட்ரேட்டையும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒயிட் பேலன்ஸ், கலர், ஈவி, மீட்டரிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சப்போஸ் நம்ம வந்து ஃபியூச்சரில் கிம்பிள் சப்போஸ் வாங்கினோம் அப்படின்னா கிம்பிளையும் நம்ம வந்து இந்த எஸ்ஜே கேமோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து எஸ்ஜே கேமில் வந்து கிம்பிளும் இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே கிம்பிள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் ரெக்கார்டிங், கேப்சர் மோட் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். சரி நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கேமராவோட வீடியோஸ் இல்லை அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வந்து நான் இன்னும் பண்ணுவேன் நான். ஏன்னா ஃபுல் ரிவ்யூ கிடையாது, இது சும்மா சாதாரண ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த குவாலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே கைரோ மோடு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஓகே, அன்டில் ஐ எம் சைனிங் ஆஃப் மனோஜ்.